நண்பர்களே, சேனல் அக்கம் சார்பாக ஆர்டிஎஸ். கவலை அளிக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம காதுகளுக்கு வந்தவண்ணம் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் ஒரே ஊழல் 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 மயம். அறப்போர் இயக்கம் சிவில் சப்ளைஸில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு சின்னதாக போக்குவரத்து சம்மந்தமான டெண்டர் விட்டதில் ஊழல் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உபகரணம் கொள்முதலில் ஊழல், ஓய்வு அதிகாரிகள் மீது வழக்கு. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டங்களுக்கு விவசாய சம்பந்தமான பல்வேறு உபகரணங்கள் இந்த மாதிரியான ஒரு இதில் வழங்கப்பட்ட அந்த இதில் ஊழல் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, நெல் கொள்முதலில் முறைகேடு, விவசாய சங்கம் போராட்ட அறிவிப்பு. அது கொள்முதல் பண்ணுறதுலேயே பெரிய ஊழல் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம். பார்த்திங்கனாக்கா, இந்த சன் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய சீரியலில் பார்த்திங்கனாக்கா எப்போதுமே ஒரு பார்க்கக்கூடிய அந்த நேர்களை பதட்டத்தோடவே வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பதட்டத்தோடு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை வச்சுருக்கு. எங்கே பார்த்தாலும் எல்லா சூழல்லையுமே ஊழல் ஒரு பக்கம், பாலியல் வன்கொடுமை அது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அரக்கோணத்தில் ஒரு 20 வயசு பெண், அந்த அம்மா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ரீதியாக போன பக்கத்தில் தெய்வ செயல் அவர் பேர். அவர் நான் வக்கீலுன்னு தன்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த அம்மா கூட தொடர்பு வச்சுட்டு அந்த அம்மாவை நான் திருமணம் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்காரங்க முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த அம்மாவை காணொலியில் பேட்டியில் சொல்கிறாங்க. இதுக்கடையில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, லோக்கல் ஸ்டேஷன், அப்புறம் அது இப்போ கிட்டத்தட்ட 6 நிலையில் போய் கடைசியாக டிஜிபி அலுவலகத்தில் அந்த அம்மா வழக்குக்கு மனு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குது. இது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வேறு வழி தெரியாமல் அரக்கோணம் MLA அவங்கக்கிட்ட போய் அவர் மூலிமா இதாகி ப்ரெஷர் கொடுத்து அவர் எடப்பாடியாருக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் அதில் ட்விட்டர் போட்டு இப்போ இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. இல்லைனாக்கா சுத்தமாக அவ்வளோதான். அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவனுடைய அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவில் 20 பெண்கள் இவரால் பாதிக்க, அந்த அம்மா இது எத்தனை பெண்கள்ன்றது தெரியாது. இது பார்த்தாக்கா அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய முக்கிய புறமுகர்களுக்கு கொண்ட மாதிரி கொண்டு போய் காட்டி சப்ளை பண்ணுற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இதை இதை கனிமொழின்னு அவர் தொடர்புடைய ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை கண்டுகொள்ளாத முதலமைச்சர், கண்டுகொள்ளாத துணை முதலமைச்சர், கண்டுகொள்ளாத காவல்துறை, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பதட்டத்திலேயே பார்த்திங்கன்னா, இப்போ தான் பொள்ளாச்சி வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு 10-20 நாள் கூட ஆகலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல். ஏற்கனவே அந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்க மீது சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு. இப்போ இந்த அம்மாவுடைய கேஸில் கண்டிப்பாக எந்த அளவுக்கு முனைப்பு காட்டி இவங்க அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அம்மா பாலியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனாக்கா, அந்த அம்மா ஒரு சிறுபான்மையினர் மாதிரி தெரியுது. அது பள்ளிவாசலுக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு அவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த அம்மா மேலேயே அதாவது அவங்களே, ஏன்னா காவல்துறையுடைய இதுவே அப்படி தானே, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களோ அவங்களே திருப்பி எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்டு அவங்கள நிலைகுலை செய்து திரும்ப வராமல் செய்கிறது தான் காவல்துறையினுடைய அது ஒரு வித்தை அவங்க பண்ணுறது. அது அவங்க பேர்லேயே வழக்கு திருப்புறது, இந்த மாதிரி இப்படி தான் 87 அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும்போது திருவான்மியூர் பகுதியில் போய் ஒரு பெண் தன்னுடைய கணவர் காணாமல் போனார் அப்படின்னு சொல்லி அந்த பவுன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு SI கிட்ட கொடுக்க போய் அந்த அம்மா
உன்னை வந்து நீ திரும்ப திரும்ப அந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா உன்னை வந்து இதில் பிடிச்சி போட்டுருவேன் கேஸில், அதான் அந்த பாலியல் தொழில் கேஸில் போட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் முக்கிய பிரமுகர். அந்த 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 நேரத்தில் அவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர். அவர் வந்து நீ எங்கேயும் போகாத, கவர்னர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி கவர்னர் அலெக்சாண்டர் அப்போ அவர் நேர்மையான ஒரு கவர்னர், ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அப்புறம் அங்கேருந்து திரும்ப இதாகி அப்புறம் அந்த பவுன்ராஜ் எஸ்ஐலாம் வந்து வேலையை இழக்க செஞ்சதெல்லாம் அது பெரிய கதை. அதில் தான் அங்கேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது அந்த சவுக்கு சங்கருடைய மேட்ரு. இந்த மாதிரி தான் காவல்துறையில் வந்துட்டு ஒரு புகார் கொடுக்குற வராங்க அப்படின்றத வந்து அவங்கள வந்து அதை சரியான முறையில் இது பண்ண மாட்டாங்க. என்ன ஏது அவங்களுடைய இதையெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்குது. அதில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கருப்பு ஆடுகள்லாம் வந்து அங்கே வந்து உக்காந்துக்குது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து கம்ப்ளைண்ட் வாங்க மறுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி இந்த கட்சி தொடர்புடைய ஆள், துணை முதல்வருக்கு வேண்டிய ஆள், ரெண்டாவது அவர் ஒரு ரசிகர் மன்றத்துடைய இதில் இருக்கார், பொறுப்பில் இருக்கார், கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இப்படியே வந்து தட்டு கழிச்சிட்டு இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அரக்கோணம் எம்எல்ஏ அவர்கிட்ட வந்து போகலைன்னா இது வெளியவே வராது. எத்தனை இந்த இந்த அம்மா சொல்கிறது வந்து 20 பெண்கள், எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றது தெரியாது. ஆனால் நிச்சயமாக வந்து இதை வந்து சிபிஐ மாதிரி ஒரு அமைப்பு வந்து விசாரித்தா தான் இதுக்கு சரியான தீர்வு இதுவும் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பொள்ளாச்சி இப்போ இதில் வந்துட்டு இவங்க வந்து தொடர்பு படுத்தி பேசுனது வந்து அதிமுக சேர்ந்தவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அன்னைக்கு வந்து